ஓம் சாந்தி 12/6/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கின்றது. ஆகையினால் நீங்கள் அலைவது நின்றுவிட்டது. நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்கின்றீர்கள். தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி விசேஷமாக ஒரே வழியின் விசேஷ தன்மையின் காரணத்தினால் இருக்கின்றது. அதாவது ஏக்மத் என்பது இருக்கும். அங்கே ஒரே வழி இருக்கின்ற காரணத்தினால் மந்திரிகள் போன்றவர்களை வைப்பதற்கான அவசியம் இல்லை. தேவதைகள் சங்கமயுகத்தில் பாபாவிடமிருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை பெற்றுள்ளார்கள். அதன் மூலம் 21 பிறவிகள் ராஜ்யம் செய்கின்றார்கள். அங்கு ஒரே ராஜாவினுடைய ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கும். மாறுபட்ட வழி அங்கு இருக்காது. ஒரே வழி, ஒரே ராஜ்யம், ஒரே குடும்பம். குழந்தைகளுக்கு கண் கிடைத்திருக்கின்றது. முதலில் கண்கள் இருக்கவில்லை. என்ன கண்? ஞானம் என்னும் கண் இல்லாமல் இருந்தது. அஞ்ஞானத்தில் இந்த கண்கள் இருந்தன. ஞானத்தின் மூலம் சத்கதி, அதாவது சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்கான வழியை அறிந்து கொண்டீர்கள். கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தின் யக்யம், தானம், புண்ணியம் போன்றவற்றின் மூலம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்கான வழி கிடைக்கவில்லை. எப்போது அனைவரும் சத்கதி ஏற்பட வேண்டுமோ, பழைய உலகம் மாற வேண்டுமோ, அப்போது ஆன்மீக தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். பின்னர் முழு உலகத்திலும் தேவதைகளுடைய ஒரு ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகிவிடும். அதனைத்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. சத்தியுகத்தில் ஒரே மகாராஜாவின் வழிதான் நடைபெறும். அங்கு மந்திரிகள் இருப்பதில்லை. அந்தளவுக்கு மகாராஜா சக்தி நிறைந்தவராக இருப்பார். பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகும் பொழுதுதான் மந்திரிகள் போன்றவர்களை வைக்கின்றார்கள். உங்களுடையதுதான் தெய்வீக குடும்பம் ஆகும். இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். உங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று பாபா கூறுகின்றார். ஒருவேளை தேக அபிமானத்தில் வந்து மறந்து விடுகிறீர்கள் என்றால் அசுர பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக ஆவீர்கள். ஒரு வினாடியில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர்களாக இருந்து பிறகு ஒரு வினாடியில் அசுர சம்பிரதாயத்தினர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஞானம் ஒரு தந்தையிடம்தான் இருக்கின்றது. மனிதர்கள் அனைவரும் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருகிறார்கள். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. பகவான் வந்திருக்கின்றார். இந்த பழைய உலகத்தின் மரணம் முன்னால் நிற்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அனைவரும் அஞ்ஞான இருளில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சண்டை பார்க்கும்போது இது மகாபாரத போரின் அடையாளம் என்று கூறுகின்றார்கள். ஒத்திகை என்பது நடந்து கொண்டே இருக்கும். முதலில் உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்று எடுக்கின்றது. ஷரீரத்திற்கு தான் வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்படுகின்றது. பெயர், ரூபம், முக அமைப்பு அனைத்தும் வெவ்வேறாக இருக்கின்றது. ஒருவருடைய முகம் மற்றவருடைய முகத்தோடு ஒத்து போகாது. குழந்தைகளாகி நீங்கள் நினைவு யாத்திரையில் அமரும் பொழுது மாயின் புயல் என்பது வீசுகின்றது. யுத்தம் நடைபெறுகின்றது. அதனை பார்த்து பயப்படக்கூடாது. மாயை அடிக்கடி நினைவை துண்டிக்கின்றது. எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் புத்தியை ஒரேடியாக கெடுத்து விடுகின்றது. உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண் போல் ஆவதற்கான படிப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இவர்களிடத்தில் எந்த விகாரமும் இருப்பதில்லை. நீங்கள் எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்களாக ஆவீர்கள். நீங்கள் குறைந்ததிலும் குறைந்து 8 மணி நேரம் முயற்சி செய்து நினைவில் இருக்க வேண்டும்.
இதன் மூலம் வேறு யாருடைய நினைவும் வராத அளவுக்கு உங்களுடைய நிலையானது உறுதியாக ஆகிவிடும். பாபாவனுடைய நினைவில்தான் ஷரீரத்தை விடுவீர்கள். பிறகு அவர்கள்தான் வெற்றி மாலையின் மணியாக ஆவார்கள். நீங்கள் வெற்றி மாலையின் மணியாக பூஜிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆவீர்கள். பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது. பிராமணர்களின் மாலை இருப்பதில்லை. நீங்கள் எந்தளவு நினைவில் இருப்பீர்களோ அந்தளவுக்கு அங்கேயும் கூட அருகாமையில் ராஜ்யம் செய்வீர்கள். நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு சொர்க்கவாசியாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தேவதைகள் வாழ்ந்துவிட்டு சென்றுள்ளார்கள். 5000 ஆண்டுகள் ஆகின்றது. ஆகவே மனிதர்கள் சொர்க்கத்தை மறந்துவிட்டார்கள். எதிர்கால புதிய உலகத்திற்காக பிராமன், தேவதா மற்றும் சத்திரிய தர்மம் என்று 3 பாபாவின் மூலம் ஸ்தாபனை ஆகின்றது. இந்த படிப்பு சங்கம யுகத்தில் நடக்கின்றது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். மனிதர்களிலிருந்து தேவதைகளாக கண்டிப்பாக சங்கம யுகத்தில்தான் ஆகியிருக்க வேண்டும். தேகத்தின் அபிமானம் இருந்ததென்றால் நினைவில் எப்படி இருக்க முடியும்? பாவங்களின் சுமை தலையில் நிறைய இருக்கின்றது. இந்த எல்லையற்ற அரசாங்கத்துக்கு உதவி செய்வதற்காக குறைந்ததிலும் குறைந்து 8 மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் மாயை தடையை ஏற்படுவதை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினவர்களாக ஆகி ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே ஒரே பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். உள்நோக்கு முகத்தின் குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்டு தேகியாக ஆகுக. பாண்டவர்களின் குகைகள் காட்டுகின்றார்கள். இது அந்தர்முகி என்ற குகை ஆகும். எவ்வளோ தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்கும் குகையில் இருக்கின்றீர்களோ அவ்வளோ உலக சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட்டு விடுகின்றீர்கள். சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டீர்கள். எப்படி குகைக்குள்ளே வெளிச்சூழ்நிலையிலிருந்து தனிப்பட்டிருக்குமோ அப்படி இந்த அந்தர்முகியின் குகையும் அனைத்தை காட்டிலும் தனிப்பட்ட மற்றும் பாபாவுக்கு அன்பாக ஆக்கிவிடுகின்றது. மேலும் பாபாவுக்கு பிடித்தமானவர்களாக தானாக உலகத்துக்கே பிடித்தமானவர்களாக ஆகிவிடுவார்கள். சாதனை விதை மற்றும் சாதனம் அதற்கான விஸ்தாரமாகும். வெளிமுகத்தில் சாதனையை மறைத்து விட வேண்டும். வெளிமுகத்தில் காரணத்தினால் சாதனையை மறந்து விடக்கூடாது. சாதனை இருந்தால்தான் நீங்கள் சாதனா செய்ய முடியும் என்று இருக்கக்கூடாது. சாதனம் என்றால் யோகா, சாதனை என்றால் பொருட்கள் ஆதாரத்தில் நம்முடைய யோகத்தை விட்டுவிடக்கூடாது. அந்தர்முகியின் அடையாளமே சதா கடலின் அலையில் மூழ்கி கம்பீரத்தன்மையாகும். முகத்தின் மூலம் ஆன்மீக ஸ்திதியின் சின்னம் தென்படும். ஒரு பக்கம் மனன சிந்தனை செய்யவர்கள், மற்றொரு பக்கம் இனிமை மலர்ந்த முகம், இரண்டுமே முகத்திலிருந்து வெளிப்படும். உள்நோக்கும் முகம் உடையவர்களிடம் சதா புன்முறுவல்கள் பூக்கும் முகம் தென்படும். ஏனெனில் மாயை எதிர்ப்பது முடிந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.